நான் இந்த இடம் வாங்கும் பொழுது எனக்கு 1.25 லட்சம் ரூபாய் இருந்தது ஒரு ஏக்கர். 2 லட்சம் கூட இல்லை. சரிங்களா? அப்ப இந்த வந்த நண்பர்கள் பாத்தீங்களா, அவங்க எல்லாம் எதுக்குடா இங்க போய் வாங்கினேன், உடக்கா கூட மொட்டை விடாது, வேற பக்கம் நல்ல இடமா பார்த்தாண்டா உடக்கா கூட மொட்டை விடும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. வேற வழி இல்லை, புளியங்கொட்டையை வாங்கி அங்கங்க இறச்சி விட்டுரு, புளிய மரம் தானா முளைச்சிக்கும், நீ தண்ணியோட தேவையில்லை அப்படின்னாங்க. அந்த மாதிரி இடம். அதற்கு பிறகு நான் போரெல்லாம் போட்டு ரெடி பண்ண உடனே இந்த லேண்டெல்லாம் விலை ஏறிடுச்சு. நானே இந்த இடத்த அப்புறம் 1.25 லட்சத்துக்கு வாங்கின இடத்த நானே 15 லட்சம் கொடுத்து வாங்கின ஒரு ஏக்கர். அதிகமாயிடுச்சு. தானா முளைக்கும். இவங்க அதை பிடுங்கி எறிஞ்சிருவாங்க, இல்லைன்னா கிளீன் பண்ணும்போது எல்லாம் போயிடும். இப்படி அது அங்கங்க விழுந்து விழுந்து முளைச்சிக்கிட்டே இருக்கும். அது நான் தான் சொன்னேன், 10-20 வருடங்கள்ல இந்த ஏரியா ஃபுல்லாவே சந்தன மரங்கள் நிறைய அங்கங்க தன்னால முளைச்சிருக்கும். அதுக்கு காரணம் நம்ம வச்சுட்டது தான். ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவுல முளைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அந்த பீட்ரூட் கொய்யா மரத்துல இருந்து ஒரு கொய்யா காய் எடுத்தோம் இல்லையா, கட் பண்றோம். பீட்ரூட் மாதிரியா தான் இருக்கும், கொய்யா மாதிரியே இல்லையா சார்? இது எங்கிருந்து ஞாபகத்தில் இருக்கா சார்? இது நம்மளுடைய இந்த மேட்டூர்னு ஒன்று இருக்குது இல்லையா, மேட்டூர் டேம் பக்கம். ஆமாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நர்சரி இருக்குது. அதுவும் ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் தான் என்கிட்ட கூட்டிட்டு போனாரு. நல்லா இருக்கு சார். இது சாப்பிடும் போது கொய்யா ஃபீல் இருக்கு. ஆனா பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி பீட்ரூட் மாதிரி தான் இருக்கு. பார்க்க பீட்ரூட், சாப்பிட்டா கொய்யா. இதுதான் முந்திரி பூ. இந்த காட்டுல நம்ம முந்திரி செடியும் கூட வச்சிருக்கிறோம். ஒரு 5-6 மரம் இருக்குது. கவர்மெண்டோட இலவச கரண்ட்னு ஒண்ணு இருக்குது. 3 lakhs கட்டிட்டோம்னா தக்கல் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்ல 3 lakhs டெபாசிட் பண்ணிட்டோம்னா கொடுத்துருவாங்க. அப்புறம் அது ஃப்ரீயா எல்லா காலமும் ஓட்டிக்கலாம். பலா மரம் கொஞ்சம் கேரளாவில இருந்து வாங்கியிருக்குது, கொஞ்சம் பன்ருட்டில இருந்து வாங்கியிருக்குது. அந்தியூர்லயே இருக்கிற நர்சரிக்காரங்க கொடுத்ததுதான் இங்க இருக்கிற எல்லா செடிகளும் எல்லா மரங்களும். ஏன்னா அந்த வீடு கட்ட ஆரம்பிச்ச அந்த ஸ்டார்டிங்ல நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரா இந்த வீட்டுக்கு தேவையானதை கொண்டு வந்து அவர் கொடுத்தாரு. கேரளாவில் ஒரு விவசாய பண்ணை இருக்குது, கவர்மெண்டோடது தான். அங்க வாங்கினது இந்த ரெண்டும். முதல்ல காய்ச்ச லெமனும் முதல்ல காய்ச்ச ஆரஞ்சும் நம்மளோட அந்த 2 செடிகள் தான். இது அத்தி. அத்தி நம்ம பார்க்கும்போது சின்ன அளவுல இருக்கும்ல சார்? ஆமா, இது இந்த அந்தியூர்ல கொடுத்தது தான். நாங்க இது கிலோ 40 ரூபாய்க்கெல்லாம் வித்து இருக்கிறோம் அந்த கொரோனா டைம்ல பொரியல் பண்றதுக்கு. இது ரொம்ப நல்லதான் இது. ஆனா மார்க்கெட்ல ஒன்னும் பெருசா இது இருக்கிற மாதிரி தெரியல. இது பொரியல் பண்ணி சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பலாக்காய் பொரியல் மாதிரியே தான் இருக்கும். அது சப்போட்டா 4 வரிசையா இருக்கு. கொய்யா அந்த மாதிரி அங்க இங்க ஒண்ணு இருக்குது, அங்க ஒண்ணு இருக்குது. சரி, இப்ப இந்த பழம் ஆகட்டும் இல்ல அங்க தேங்காய் அதெல்லாம் பாக்குறோம். இதெல்லாம் அந்த பயன்பாடு அப்படின்றது என்ன சார்? இங்க இருந்து சென்னை கொண்டு போற வழக்கம்லாம் இருக்கா? நிறைய பேருக்கு கொடுப்பேன். இங்கிருந்து நிறைய நான் எடுத்துட்டு போவேன். பப்பாளி அது இது சிற்பி சார் மியூசிக் டைரக்டர் வீட்டுக்கு கொடுப்பேன், விக்ரமன் சார் வீட்டுல கொடுப்பேன். எல்லாம் இருக்குது. நவாப்பழம் 3 மரம் பாருங்க, நவாப்பழ மரம். இலந்த பழம். இந்த இலந்தை 2 விதமா இருக்கும். இந்த இலந்தை இந்த மாதிரி இலந்தை, நாட்டு இலந்தை இது. அப்புறம் அதுலயே பெரிய இவ்வளவு பெருசு காய்க்கிற இலந்தை இருக்கும். இதுதான் அந்த சொன்ன நாவல் பழ சைஸ்ல, இத்தனோண்டு சைஸ்ல தான் சொலையே இருக்கும். அந்த கொட்டையும் நீங்க மென்னே சாப்பிட்டுலாம், அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே இங்கேயே காய்க்கும். காயெல்லாம் இதுலயே காய்க்கும், இதுக்குள்ளேயே காய்க்கும் காய். பழமும் சின்னதா தான் இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும். ஒரு சின்ன இதெல்லாம் நெல்லிக்காய் மரங்கள் இருக்குது, சந்தன மரங்கள் இருக்குது, உள்ள பாக்கு மரங்கள் இருக்குது, கொட்டமுத்து போட்டிருக்குது.